இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 5ஆம் தேதி தாயாம் திரு அவை இந்த ஞாயிற்றுக்கிழமையை திருக்காட்சி பெருவிழா அல்லது எபிஃபனி அல்லது 3 ராஜாக்களுடைய திருவிழா என்று மிக விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. வழக்கமாக இந்த விழா ஜனவரி மாதம் 6ஆம் தேதி தான் உலக கீழே திருச்சபைகளில கொண்டாடப்படுவது வழக்கம். அல்லது அந்த 6ஆம் தேதிக்கு முன்னமாக வருகிற ஞாயிற்றுக்கிழமையில தான் இந்த திருக்காட்சி பெருவிழாவை நம்ம கொண்டாடுகிறோம். ஆங்கிலத்துல எபிஃபனி அப்படி என்று சொல்வார்கள். அதாவது இந்த வார்த்தை ஒரு கிரேக்க வார்த்தை எபிஃபானியா அப்படி என்கிற வார்த்தைக்கு திருக்காட்சி அல்லது வெளிப்படுத்துதல் அல்லது தோன்றுதல் என்பதுதான் சரியான புரிதலாக இருக்கும். இந்த திருக்காட்சி பெருவிழா என்பது 3 கீழ்திசை ஞானிகள் விண்மீன் வழிகாட்ட இயேசுவை தேடி அவரை கண்டடைந்து பிறகு அவரை தொண்டனிட்டு வணங்கி பிறகு வெவ்வேறு திசைகளில திரும்பி சென்றதை நினைவு கூறுகிற ஒரு விழாவாகத்தான் இருக்கிறது. அன்பு மிக்கவர்களே, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் திருக்குடும்ப பெருவிழாவாக நம்ம கொண்டாடி மகிழ்ந்தோம். குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும், தாய் தந்தையர் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகளுடைய பொறுப்பு என்ன அப்படி என்பதை தான் திரு குடும்ப பெருவிழா என்று நம்ம கொண்டாடினோம். இந்த வாரம் ஒரு கூட்டு குடும்ப பெருவிழா என்று கூட நம்ம சொல்லலாம். திருக்குடும்பம், தாய் தந்தை பிள்ளைகள். கூட்டு குடும்பம் என்பது தாத்தா பாட்டி அத்தை மாமா அப்படி என்று ஒரு பெரிய குடும்பமாக கொண்டாடுவதுதான் கூட்டு குடும்பம். இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற அந்த விழா கூட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கான விழா அல்ல, வெறும் கிறிஸ்தவர்களுக்கான விழா அல்ல. உலக மக்கள் அனைவருக்குமே இயேசு சொந்தமானவர். நமது இயேசு சாமி பொதுவான சாமி, எல்லாத்துக்கும் சொந்தமானவர். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் வெளிப்படுத்திய ஒரு விழாவைத்தான் இன்றைக்கு எபிஃபானி அல்லது திருக்காட்சி பெருவிழா என்று நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழா நமக்கு சொல்லி தருகிற பாடம் என்ன அப்படி என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது 20 நூற்றாண்டுகளாய் தேடலை நமக்கு மையப்படுத்திய ஒரு விழாவாக இருக்கிறது. அந்த 20 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக 3 ஞானியர், இந்த 3 ராஜாக்கள் என்று கூட சொல்வார்கள். வரலாற்றை கொஞ்சம் படிக்கிற பொழுது அல்லது இதை பற்றி சற்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இந்த 3 ஞானிகள் 3 அரசர்கள் கீழ் திசையிலிருந்து, அதாவது பாரசீக நாட்டிலிருந்து சென்றிருப்பவர்களாக கருதப்படுகிறது. அவர்களுடைய பெயர்கள் முறையே கஸ்பார், பல்தசார், மெல்கியோர் அப்படி என்ற 3 ஞானிகள். அவர்கள் வான சாஸ்திரங்களை படித்தவர்களாக அல்லது இஸ்ரேல் நாட்டிலிருந்து யூதர்களிடமிருந்து அவர்களுடைய மீட்பரை பற்றி கேள்விப்பட்டவர்களாக, கடவுளுடைய திரு பிரசன்னத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களாக அந்த விண்மீன் வித்தியாசமாக தோன்றியதை கண்டுபிடித்து அந்த விண்மீனை பல இடர்களுக்கு இடையே இரவும் பகலும் பயணம் செய்து கடைசியில இயேசுவை கண்டடைந்தார்கள் என்று தான் நம்ம வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகமானது கடவுளுடைய ஒளி என்பது புறவினத்து மக்களை தன்னிடம் ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஒளியாக இருக்கிறது. கடவுளுடைய பிரசன்னம் என்பது உலக மக்களை ஒன்றிணைக்கிற ஒரு பிரசன்னமாக இருக்கிறது என்பதை எசாயா இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது வாசகம் என்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் சொந்தமானவர், புறவினத்து மக்களுக்கும் அவர் மெசியா என்கிற செய்தியை வலியுறுத்தி வருகிறது. 3வது வாசகமான நற்செய்தி வாசகத்துல தான் 3 ஞானிகள் இயேசுவை தேடி செல்கிறார்கள். அவர்கள் ஏரோதுவை அடைந்த உடனேயே அந்த விண்மீன் மறைந்து விடுகிறது. ஏரோது இவர்கள் சொன்ன செய்தியை கேட்டு மனம் கலங்குகிறான். தன்னுடைய அதிகாரத்தின் மீதும் ஆட்சி உரிமையின் மீது பற்று கொண்டவனாய் இருந்த காரணத்தினால் குருக்களை வரவழைத்து மெசியா எங்கே பிறக்கவிருக்கிறார் என்கிற செய்தியை தெரிந்து கொண்டு இந்த 3 ஞானியரிடத்துல நீங்கள் மெசியாவை கண்ட பிறகு உறுதி செய்து எனக்கும் தெரியப்படுத்துங்கள், நானும் அவரை சந்திக்க விரும்புகிறேன் அப்படி என்று மனதில வன்மத்தோடும் வெறியோடும் அந்த ஞானிகளிடத்தில் அவன் சொல்லி அனுப்புகிறான். அன்பு மிக்கவர்களே, அதற்கு பிறகு அவர்கள் விண்மீனை மறுபடியும் காணுகிறார்கள். விண்மீன் பெத்லஹேமில் இருக்கிற ஒரு மாடடை குடிலில நிற்கிறது. உள்ளே சென்று குழந்தையை தொண்டனிட்டு வணங்கி அவர்கள் பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் பரிசாக கொடுத்தார்கள் என்பதைத்தான் விவிலியம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பொன் என்பது இறைவன் இந்த உலகத்திற்கு அரசராக இருக்கிறார். அவருடைய அரசு உரிமையை குறிக்கும் விதமாகத்தான்
பொன் அவருக்கு பரிசாக கொடுக்கப்படுகிறது. சாம்பிராணி என்று சொல்லப்படுகிற இரண்டாவது பரிசு என்பது அவருடைய இறை தன்மையை குறிக்கிற ஒரு அடையாளமாக, அவருக்கு நாம் செலுத்த வேண்டிய ஆராதனை குறிப்பதாகத்தான் அந்த சாம்பிராணி என்று சொல்லப்படுகிற இரண்டாவது பரிசு கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது பரிசு, மூன்றாவது காணிக்கையாக வெள்ளை போலம் என்று சொல்லப்படுகிற அடக்கத்திற்கு பயன்படுத்துகிற அந்த நறுமண பொருள் என்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுபட்டு மரித்து நமக்கு மீட்பை கொடுக்க இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக, அவருடைய இறப்பையும் பாடுகளையும் நினைவுபடுத்தும் விதமாகத்தான் வெள்ளை போலம் அவருக்கு பரிசாக காணிக்கையாக கொடுக்கப்பட்டது. அன்புமிக்கவர்களே, இந்த ஞானிகளுடைய தேடல் தான் இறைவன் நமக்கு கொடுக்கிற முதல் செய்தி. இந்த மண்ணுலகில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எல்லா நேரங்களிலும் இறைவனை முதன்மைப்படுத்தியவர்களாய், ஆன்மீக தாகம் உள்ளவர்களாய், இறைவனை தேடுபவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா இன்ப துன்பங்களையும் தாண்டி இறைவனுடைய தேடல் அல்லது நம்முடைய ஆன்மீக தாகம் என்பது இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த 3 ராஜாக்கள் விழா, திருக்காட்சி பெருவிழா நமக்கு உணர்த்துகிற முதல் பாடம். அன்புமிக்கவர்களே, விண்மீன்கள் பகலில தெரியாது, விண்மீன்கள் இரவுல மட்டும்தான் தெரியும். அப்படி என்றால் இவர்களுடைய பயணம் முழுவதுமே இரவு நேரங்களில தான் இருந்திருக்கும். இரவு நேரங்களிலும் எல்லா நேரத்திலும் விண்மீன்கள் நம்முடைய கண்களுக்கு படுவதில்லை. பல நேரங்கள் மேகமூட்டமாக இருக்கும், பல நேரங்கள் குளிர் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கும், கரடுமுரடான பள்ள தாக்குகளில அவர்கள் நடந்திருக்க வேண்டும், பல நேரங்களில மழை பொழிவில் அவர்கள் நடந்திருக்க வேண்டும், இருளில நடந்திருக்க வேண்டும், கொடிய விலங்குகளுடைய பாதையில் அவர்கள் சென்றிருக்க வேண்டும். இத்துணை துன்பங்களையும் அவர்கள் தாண்டி சென்றதற்கான காரணம் மெஸ்ஸியாவை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது செய்தி என்பது உண்மையான ஆன்மீக தாகத்தோடு தேடுபவர்களுக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துவார் என்பதையும் இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது. எத்துணை துன்பங்கள் அவர்கள் பட்டாலும், சில நேரங்களில் விண்மீன்கள் தோன்றி மறைந்தாலும், கடைசியில இந்த 3 ராஜாக்களுக்கும் இந்த 3 ஞானிகளுக்கும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மாடடை குடிலில, தீவன தொட்டியில இந்த உலகத்திற்கு உணவாகவும், இந்த உலகத்தின் மீட்பாகவும், இந்த உலகத்தினுடைய மெசியாவாகவும் அவர்களுக்கு காட்சி தருகிறார். உண்மையான தாகத்தோடு நாம் தேடினால் இறைவன் நமக்கு நிச்சயமாக காட்சி கொடுப்பார். நாம் பாவிகளாக இருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மொழி பேசுபவர்களாக இருந்தாலும், இந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், உண்மையான தேடல் உள்ளவர்களுக்கு இறைவன் தன்னை வெளிப்படுத்துவார். ஏனெனில் அவர் வாக்குத்தத்தங்களின் கடவுள், நமக்கு கூறியவற்றை நிறைவேற்றுவார் என்கிற இரண்டாவது செய்தியைத்தான் இந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மூன்றாவது ஒரு செய்தியாக, அன்புமிக்கவர்களே, இறைவன் அனைவருக்கும் பொதுவானவர். ஏழைகள், பணக்காரர்கள், இருப்பவர்கள், இல்லாதவர்கள், ஏழ்மையோடு வாழ்பவர்கள், வளத்தோடு வாழ்பவர்கள், பாவிகள், நீதிமான்கள் அனைவருக்கும் சொந்தமானவர் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த விழா 3வது நூற்றாண்டிலிருந்து திருக்காட்சி பெருவிழா அப்படி என்று இயேசு அந்த 3 ஞானியருக்கு தன்னை வெளிப்படுத்திய ஒரு விழாவை நாமும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரோடும் சகோதர சகோதரிகள் என்கிற உணர்வோடு பழகி, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லோருக்காகவும் பிறந்திருக்கிறார், அனைவருக்குமான மீட்பர் என்பதை புரிந்து சகோதர சகோதரிகளாக வாழத்தான் இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கடைசியாக, அன்புமிக்கவர்களே, ஒரு அரசன் தன்னுடைய மாட மாளிகையில பட்டாடை உடுத்தி கொண்டு இரவில் 10-11 மணிக்கு வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு ஆன்மீக தேடலில் ஈடுபட்டு கொண்டிருந்தானாம். கடவுளை எப்படி அடைவது, கடவுளை எப்படி காண்பது அப்படி என்று அவன் ஆன்மீக தேடலில் இருந்தானாம். அப்பொழுது அந்த அரசனுடைய மாடியில யாரோ ஓடி செல்வது போல ஒரு உணர்வு. யாரெங்கே என்று கேட்கிற நேரத்துல அந்த அரசனுடைய குடிமகன்களில் ஒருவன் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறான். என்ன தேடுகிறாய் இந்த இரவில் என்று அந்த அரசன் கேட்க, தொலைந்து போன என்னுடைய ஒட்டகத்தை தேடிக்கொண்டு இருக்கிறேன் என்று மேலே சொன்னானா. அதற்கு இந்த அரசன் கேட்டானா, அடே முட்டாளே, தொலைந்து போன ஒட்டகத்தை இந்த இரவில், அதுவும் என்னுடைய அரண்மனையில நீ ஏன் தேடுகிறாய் அப்படி என்று கேட்ட நேரத்துல மேலே இருந்த அந்த ஏழை குடியானவன் சொன்னானா, அரசே, நீங்கள் பட்டாடை உடித்து கொண்டு பகட்டாக இந்த அரண்மனையில படுத்து கொண்டு இறைவனை தேடுகிற பொழுது இந்த இரவில் என் ஒட்டகத்தை நான் தேடக்கூடாதா அப்படி என்று சொல்லி மறைந்தானா. அன்புமிக்கவர்களே, திருக்காட்சி பெருவிழாவில் 3 ஞானிகள் இயேசுவை தேடி கண்டடைந்ததை நினைவு கூறுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில இறைவனை கண்டடைய வேண்டும் என்றால், இறைவனுடைய திருமுக தரிசனத்தை நாம் பெற வேண்டும் என்றால், அதற்கான ஆன்மீக தயாரிப்போடு, மன மாற்றத்தோடு, அதற்கான தகுந்த வாழ்க்கையோடு
இறைவனை அன்பு செய்து ஏழை எளியவர்களையும் அன்பு செய்து இறை வேண்டலில் ஈடுபட்டு ஆன்மீக தேடலில் நாம் முயற்சிக்கிற பொழுது இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தன்னுடைய திருக்காட்சியை தருவார். இறைவனுடைய திருமுக தரிசனத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.